ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஜென்ரல் தமிழுக்கான கொஸ்டின். இப்போ வாங்க இந்த கொஸ்டினை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் யார்? திருமூலர். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என சொன்னவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். சிற்றோடை, அதை பிரித்தெழுத கிடைப்பது சிறுமை கூட்டல் ஓடை. கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. நெடில் தொடர் குற்றியலுக்கணம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும் அப்படின்னா 2 எழுத்துக்களை பெற்று வரும். ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா திறன் பேசி. மரவேர் அப்படிங்கிறது மரம் கூட்டல் வேர் அப்படின்னு இருக்கும். இதில் இறுதி எழுத்தான மகரம் கெட்டு புணரும், அப்போ அது கெடுதல் புணர்ச்சி. அடுத்தது பாருங்க, தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னா ஐ. பாடினால் அதன் வேறு சொல் பாடு. எய்தி, ஈயில முடியுது இல்லையா, அது எய்தி. எய்தி அப்படின்னா என்னென்னா பெற்று அப்படிங்கிறது பொருள். அதுக்கடுத்து ஒரு வினை சொல்ல கொண்டு முடியும், அதனால் அது பேர் என்னது? வினை அச்சம். சித்திரை திங்கள், இருபெயரொட்டு பண்பு தொகை. தளி, அது சொல்லிசை அளபடை. மருது திணையின் பறை எது அப்படின்னா மணமுழா. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை? எதுகை தொடை. அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர். இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அடிமோனையை எழுதுக. அறிவுடையார் அக்தரி. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, அது பாரதிதாசனுடையது. வீட்டில் சரியானவற்றை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல் சரியானது. அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல் சரியானது. வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காமல் இருத்தல் தவறானது. உடல் நலத்தை பேணாதிருத்தல் தவறானது. பின்வற்றில் தவறானதை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. திருமுருகாற்று படையை பாடியவர் நக்கீரர் என்பது சரி. அடுத்தது பாருங்கள், சிறுபானாற்று படையை பாடியவர் நல்லூர் நத்தனார் அப்படிங்கிறது சரி. பெரும்பானாற்று படையை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறது சரி. இந்த பெருநாராற்று படையை பாடியவர் கபிலர் அப்படிங்கிறது மட்டும் தவறு. அடுத்தது பாருங்கள், பொருந்தாததை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பகுப்புகள் உள்ளன. இது கரெக்டு தான். நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, அது சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்டது. அப்போது இது தவறு. நாலடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளன என்பது சரி. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கும் என்பது சரி. அடுத்தது பாருங்கள், இடர் துன்பம், நாவாய் படகு, இறை தலைவன், இந்து நிலவு. அடுத்தது பாருங்கள், கம்பராமாயணத்தின் சுந்தரகாண்டம் 5வது காண்டம். அகநானூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 180. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. செரு அப்படின்னா என்னென்னா வயல். விதை வித்து. யாணர் புது வருவாய். வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரையாசிரியரின் உரைநூல் முழுமைக்கும் உள்ளது அப்படின்னா நாமு வெங்கடசாமி நாட்டார். சேக்கிலாரை பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ என பாராட்டியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழித்தேவர். பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். 2மே சரிதான். உமரப்புலவர் எட்டயபுரம் கடிகை முத்து புலவரின் மாணவர் ஆவார். இது சரி. இவருடைய மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது தவறு. 1 மட்டும் சரி. அடுத்தது பாருங்கள், மாதிரத்துறை கேசரி நிகர் முகமதுதாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதணும் அப்படின்னா மாதி ரத்துரை கேசரி நிகர் முகம் மதுதம் அப்படிங்கிறது தான் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், குட்டி செவி அறுத்து கூட்டி தலைகளெல்லாம் வெட்டி களை பறிக்க மேலாய்த்தூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் குட்டி அப்படிங்கிறது என்னென்னா தலையில் கொட்டுதல். அடுத்தது பாருங்கள், பதிதொரு புயல் பொலி தருமணி பனை தரு. இதில் பனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மூங்கில். தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். இது கரெக்டு. இதற்கு ஆசிரியர் பெயர் நம்மளுக்கு தெரியலை. இது நந்திவர்மன் பற்றியது தான், ஆனால் அவர் இயற்றவில்லை. அப்போ இது கூற்று 1 மட்டும் சரி. கொம்பினை யொத்த மடப்பிடி யார் அப்படின்னா பாஞ்சாலி. ரச்சனை யாத்திரிகம் என்பதன் பொருள் யாது அப்படின்னா இறைவனை நோக்கி செல்லும் பயணம். குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு சேர நாடு.
கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் தும்பி என பாடியவர் யார் அப்படின்னா, காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது என்ற வழிநடை பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கவிதைகளில் குறியீட்டியம் சிம்பாலிசம் என்ற கவிதை யுத்தியை கையாண்டவர் யார் அப்படின்னா ஸ்டெஃபான் மல்லார்மே. உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா சு. வில்வரத்னம். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் பெரியார். கோயில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்பும் பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது அப்படின்னா 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் தொடங்கியது. தமிழ்நாட்டில் மாநில மரம் எது அப்படின்னா பனைமரம். தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய அறிஞர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் வசன நடை கைவந்த வள்ளலார் என யாரை பாராட்டுகிறார்? ஆறுமுக நாவலரை. ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவிட்டவர் யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர். காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா 1954. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எவ்வூரில் உள்ளது அப்படின்னா பிள்ளையார்பட்டி. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எத்தனை? 8 கோடி பேர். பொருத்தமான விடையை தேர்க. சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது ஒரு அற இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது காப்பிய இலக்கியம். குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம். அடுத்தது பாருங்க, ஐகார குறுக்கம். ஆன்சர் என்ன? தலைவன். ஔகார குறுக்கம் வௌவால். மகர குறுக்கம் மருண். ஆயுத குறுக்கம் கற்றீது. மரபு பிழையை கண்டறிந்து பொருத்துக. காகம் கரையும். குதிரை கனைக்கும். நரி ஊளையிடும். குயில் கூவும். பொருந்தாத சொல்லை கண்டறிக. சேர்ப்பன், பரதன், பரத்தியர் இவங்கெல்லாம் அந்த ஒவ்வொரு திணைக்கான அங்கே வாழக்கூடிய மக்கள். இந்த சேர்த்தியர் அப்படின்னு ஒன்று கிடையாது, அது மட்டும்தான். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் வந்துச்சுன்னா இங்கே அல்லன் அப்படிங்கிறது வரணும். ஸோ ஆன்சர் சி. மரபு தொடரின் பொருள் அறிக. ஏட்டு சுரைக்காய் கறிக்குதவாது. பட்டறிவில்லாத படிப்பறிவு அப்படிங்கிறது தான். ஐப்பசி மாதம் அடைமழைம்பாங்க. இந்த தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக. ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். படி என்ற அடிச்சொல்லில் இருந்து வினையால் அணையும் பெயரை உருவாக்கு. படித்தவர். அகர வரிசையில் எழுதுக. இது அகர வரிசையில் எழுதணும்னா வாழ்க்கை, வீடு பேறு, வெகுளாமை, வேப்பிலை, வையம். பற்றற்றான் பற்று விடற்கு பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக. அப்போது அதை சீர்படுத்தி எழுதணும் அப்படின்னா பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அடுத்தது பாருங்க, இடுகுறி பொதுப்பெயர் காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொதுப்பெயர் பறவை. பறப்பதனால் அது பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. முல்லைத்திணையின் தெய்வம் திருமால். தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளைக்கு மதுரைக்கு செல்வேன் என்றாள். இது எவ்வகை வாக்கியம்னா கேட்டிருக்காங்க. நேர்குற்று வாக்கியம். பிறவினை தொடராக மாற்றுக. கலைச்செல்வி திருக்குறள் கற்றாள். அவளை கற்றுக்கிறாள். பிறவினைனா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான்னு இது மாதிரி சொல்லணும். அப்போது கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தாள். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அடிக்கோடிட்ட உவமைக்கு பொருள் தருக. ஊருணி நீர் நிறைந்தற் போல. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இதில் வேளாண்மை அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா உதவி செய்தல். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதில் என்பு என்பது எலும்பை குறிக்கிறது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என போற்றியவர் பாரதியார். வனப்பு எனும் சொல்லின் பொருள் அழகு. அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரம் மிகுத்தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை என்ன அப்படின்னா மூதின் முல்லை. உருமிடத்துதவா உவர்நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்த நூல் எது அப்படின்னா புறநானூறு. நற்றிணையின் பேரல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியது யார் அப்படின்னா போதனார். கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாளி உடுப்பது இரண்டே.
பிறவும் எல்லாம் ஓர் ஓக்குமே. பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தோறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அப்பூதியடிகள் களவு, பொய், காமம், சினம் ஆகியவற்றை நீக்கியவர். சிந்தாமணியே என்று அழைக்கப்படுபவர் சீவகன். பின்வருவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம். தமிழில் தோன்றிய முதற் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் என்பதெல்லாம் கரெக்டு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்தது பாருங்க, முக்கூடர் பள்ளு நூலின் ஆசிரியர் பெயர் வந்து பெயர் தெரியவில்லை. மதோன்மத்தர் என்று அழைக்கப்படுபவர் சிவபெருமான். முக்கூடர் பள்ளு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார் அப்படின்னா என்ன இனா புலவர். பிரபந்தம் என்ற வட சொல் உணர்த்தும் பொருள் வந்து நன்கு கட்டப்பட்டது. பாஞ்சாலி சபதம் எப்பாவகையை சார்ந்தது அப்படின்னா சிந்து. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் வடிவ நாடக நூல் எது அப்படின்னா மனோன்மணியம். வரையளி வாலருவி வாதாலாட்ட இவ்வடியில் தாலாட்டு என்ற சொல்லாட்சி காணப்படும் எட்டுத்தொகை நூல் எது அப்படின்னா பரிபாடல். பண்டை காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் ஆளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோர்த்து ஆடும் கூத்து வந்து குறவை கூத்து. பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்படுபவர் யார் அப்படின்னா சுரதா. குயில் பாட்டு எழுதினது யாரு பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால் வீதி அப்துல் ரஹ்மான். எந்த இணை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. தாரா பாரதி, இது எங்கள் கிழக்கு, இது மட்டும் தான் சரியானது. வால்ட் விட்மன் புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். புல்லின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவர். இது இரண்டுமே கரெக்டு தான். தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்தனார். பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் எதுனா பிசிராந்தையார். சி சு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது அப்படின்னா எழுத்து. சீசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது அப்படின்னா சுதந்திர தாகம். தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எது அப்படின்னா தமிழர் நேசன். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் வந்து மதுரை காஞ்சி மற்றும் பட்டினப்பாலை. தொண்டைக்கட்டு தொலைக்கும் உணவுப் பொருள் எது அப்படின்னா மிளகு. துள்ளம் என்னும் தற்போது டேஷ் என அழைக்கப்படுகிறதுனா தண்டலம். ஊவேசா தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடங்கினார் அப்படின்னா ஆனந்த விகடன். தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் லத்தீன். இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர். நன்றி.